முல்லை பெரியாறு 130 ஆண்டுகளுக்கும் மேலாக உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கிறது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை உறுதித்தன்மையை இழந்துவிட்டதாக கூறி கேரள அரசு உட்பட பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகத்தை ஒரு தரப்பாக சேர்க்க கோரி கேரளாவை சேர்ந்த ஜாய் ஜோசப் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கில் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இருப்பதாகவும் அணையை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பருவமழை காலம் வரவுள்ளது என்பதால் அதனை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அணை கட்டப்பட்டு 130 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது என்றும் எத்தனையோ பருவமழையை கண்டுள்ளதாகவும் அணை உறுதியாகவும் நிலையாகவும் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அணை தொடர்பாக மக்கள் அச்சத்தில் உள்ளதாக கூறுவது காமிக் கதைகளைப் போல் இருக்கிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். கேரளாவில் தான் வசித்துள்ளதாக கூறிய நீதிபதி முல்லை பெரியாறு அணை நமது வயதை விட 2 மடங்கு வயதில் கூடுதலாக இருந்தாலும் உறுதியாகவே இருப்பதாக தெரிவித்தார். அணையை கட்டிய பொறியாளர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தின் வேறு அமர்வு விசாரித்து வருவதால் இந்த வழக்கையும் அந்த வழக்குகளோடு இணைத்து விசாரிக்க பட்டியலிட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.